ஹே பேசலாம் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளவர் அண்ட் டேங்க் செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தடவை நம்ம சேனலில் ஃப்ளவர் அண்ட் டேங்க் செட்டப்பு, அதே மாதிரி ஃப்ளவர் அண்ட் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட் தடவை நம்ம சேனலில் வருது. அதே மாதிரி நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக ஃப்ளவர் அண்ட் டேங்க் செட்டப்லாம் பண்ணுறேன். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், புரியுது. ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நான் ஃப்ளவரெல்லாம் வளர்த்ததே இல்லை. அந்த எப்படி வளர்க்கணும், இது எப்படி இது கேர் பண்ண கூட எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்து நான் பண்ண போகிறேன். நான் வேணால் எனக்கு அனுபவம் பட்டுட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு வேணால் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் அண்ட் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளவர் அண்ட் கோசம் இந்த டேங்க் தான் செட்டப் பண்ண போகிறோம். நம்ம குளத்தூரில் வந்து நம்ம தெரிஞ்ச அண்ணா இருக்கார், அவர்கிட்ட தான் நம்ம ஃப்ளவர் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்ஆர்டி வெரைட்டி ஃப்ளவர் அண்ட் வாங்கியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 1000 rupees ஒரு ஃப்ளவர் அண்ட் மேல் ஃப்ளவர் தான் வாங்கியிருக்கேன், ஃபீமேல் வாங்கலை. ஓகே, இப்போ வந்து எப்படி டேங்க் செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன விஷயம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப மேட்டரெலாம் இல்லை, ஃப்ளவர் டேங்க் செட் பண்ணுறது ஈஸியான செட்டப் தான். பட் மெயின்டெனன்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும், சூப்பராக வளரும். ஸோ இப்போ வாங்க வந்து ஃப்ளவர் டேங்க் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Had no need to fight tonight. இப்போ நம்ம போய் குளத்துக்கு போயிட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ளவர் ஆன் இதில் இருக்குது. இது வந்து எஸ்ஆர்டி வெரைட்டி ஃப்ளவர் ஆனு, ஒரு 3 inches இருக்கும் சொல்லலாம். 1000 rupees வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி ஷிம்ப்பு நம்ம பிளான்ட் டேங்குக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டரு. ஃப்ளவர் ஆனுக்கெல்லாம் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் போடுவாங்க. இது கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு பார்க்கலாம், கடிச்சு சாப்பிட்டதுன்னா வேறு இன்டர்னல் ஃபில்டர் வாங்கி போட்டுப்போம். அப்புறம் ஹீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். தண்ணி டெம்பரேச்சர் எப்படி டிஃபர் ஆகும்னு தெரியாது, ஹீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் போஸ்டர், ஒயிட் பேக்ரவுண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம டேங்குக்கு பேக்ரவுண்ட் போஸ்டர் ஒட்டுறதுக்கோசம் ஒயிட் பேக்ரவுண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை ஒட்டுறதா பார்க்கலாம் வாங்க. ஆப்வியஸ் இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டை ஒட்டிடலாம். பேக்ரவுண்ட் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் செய்ய வேண்டியது கிளாஸை க்ளீன் பண்ணுங்கள். கிளாஸை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சோப் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோலின் அந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறது அது இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஷாம்பு வாட்டர் யூஸ் பண்ணிக்க, அதுவே போதுமான அளவு தான். ஒரு வாட்டரில் சும்மா ஷாம்பை கலந்து சும்மா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்ப்ரே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இந்த ஸ்டிக்கர் வெனைல் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இந்த ஸ்டிக்கியாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். இந்த எதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கரை வந்து எடுத்தோடனே ஓட்டிட்டோன்னா அப்படியே ஓட்டிக்கும். இப்போ வந்து டக்குன்னு ஒட்டக்கூடாதுன்னு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோமே. நம்மளுக்கு ஏற்ற அலைன்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூஜியை வச்சு சும்மா வலிச்சு விட்டோன்னா நம்ம வந்து அது உள்ளே இருக்க வாட்டர்லாம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கும் கிளாஸோட. இவ்வளோதான் கான்செப்ட்டு. டக்குன்னு ஓட்டக்கூடாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கோசம் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா இடத்துக்குமே அழைச்சிக்கிட்டேன். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு எங்கள் அப்பாவும் என் தங்கச்சி தான் இருக்காங்க. கரெக்டாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் கரெக்டாக வச்சுட்டு கார்னரில் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்லைடு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து தள்ளி விடுங்க. உள்ளே இருக்க வாட்டர் கார்னர் வழியாக தான் வெளியே வரும். ஃபஸ்ட்டு கார்னர் நீங்கள் தள்ளி விட்டு நீங்கள் பண்ணிங்க, அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஒழுங்காக ஒட்டாமல் போயிடும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிங்க, பொறுமையாக ஆரம்பிங்க. இந்த மாதிரி என்ன ஏடிஎம் கார்ட்ஸு இல்லை இது மாதிரி ஸ்டிஃபாக இருக்க கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைப் பண்ணிங்கனாலே போதும். எல்லா கார்ட்ஸுமே வெளியே, எல்லா கார்ட்ஸுன்ற பாருங்கள், எல்லா வாட்டர்ஸுமே வெளியே வந்துடும். ஆப்வியஸ் இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிக்குது இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேறு எதுனா போடலாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணலை, அந்த கண்டென்ட்ஸ் என்ன போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் என்னால் போட முடிஞ்சா நான் போடுறேன். இல்லை வெளியில் போயிட்டாங்க விளாக் பண்ணணும், இல்லை இந்த கடைக்கு குறிப்பிட்ட கடைக்கு போய் விளாக் பண்ணுங்க ப்ரோ, ஸோ அப்படி இப்படி சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து நிஜமாக விளாக் பண்ணி போடுறேன். நான் வந்து பக்காவாக ஒட்டியாச்சு. ஆப்வியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து உள்டாவை திருப்பிட்டோம். ஒட்டின போஸ்டர் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது. இது வந்து பேக் சைடு இந்த டேங்க்கு பாருங்கள் எவ்வளோ பேர் கிராக்குன்னு எங்கள் டேங்க்கில். இதெல்லாம் வீட்டிலே ஓட்டினது. ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம். தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளவரான கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டேங்குக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணுறது என்ன வாட்டர் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன், கேன் வாட்டர்.
இது நம்ம நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர் குடிப்பாங்க தெரியுமா, 20 லிட்டர் கேனில் வருமே, அதை ஆட் பண்ணுறேன். இந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிடாக ஒரு 4-5 கேன் மேலே பிடிக்கும். பட் நான் 4 கேன் தான் ஊற்றுனேன். அது என்ன ரீசன் நான் வந்து வீடியோவில் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கேன் ஊற்றிட்டு இது 2வது கேன் ஊற்றுறேன். 2 கேன் ஊற்றி கொஞ்சம் அளவு தான் வந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேங்க்கில் வந்து நான் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரேஷன் இப்படி கலக்கலாமா ப்ரோ, இந்த மாதிரி கலந்து என்ன பிரச்சனை ஆகுமா கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை ஆகாது. என் ஃப்ளோரான் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நான் வந்து அக்வாரியம் ஷாப்ஸ்லுமே பார்த்துருக்கேன். அதே மாதிரி நானுமே இப்போ பீட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4 கேன் தண்ணியை ஊற்றி முடிச்சாச்சு. 4 கேன் தண்ணி ஊற்றி இவ்வளோ தான் ரிமைனிங் இருக்குது. அப்பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்க 40% பார்த்தீங்கன்னா நம்ம போர் தண்ணி விட்டுடலாம். 60:40 ரேஷியோவில் தான் நம்ம இப்போ வந்து கலக்கிறோம் வாட்டர். இந்த ரேஷியோவில் தான் எல்லாருமே அக்வாரியம் ஷாப்ஸ்லாமே கலக்குவாங்க. இந்த ரேஷியோ இருந்தாலே போதும். இப்போ தெரியும் உங்களுக்கு கரெக்டாக டேங்க்ல எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 4 கேன் தண்ணி, 80 லிட்டர்ஸ் தண்ணி இருக்குது. இப்போ இது உள்ள இன்னும் பேலன்ஸ் கொஞ்சோண்டு இது வரைக்கும் போர் தண்ணி முடிச்சிட்டா போதும். பேலன்ஸ் இந்த ஓடு வந்துடும். கவர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ வந்து போர் வாட்டர் விடலாம். நம்ம ஃப்ளவரன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு. சைலண்டாக இருக்காரு ஸ்ட்ரெஸ்ஸில். இப்போ பேலன்ஸ் இருக்க 40% நம்ம போர் வாட்டர் ஃபில் பண்ணலாம். போர் வாட்டர் வந்து நான் டியூப்ல தான் ஃபில் பண்ணுறேன். டேப் வாட்டர் தான் சொல்லுவாங்க. டேப் வாட்டர் சொல்லலாம், போர் வாட்டர் சொல்லலாம். ரெண்டுமே தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். வாட்டரு ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இருக்குது என்னென்ன பண்ணணும்னு. நம்ம சேனலை லைக் பண்ணாதான் எல்லாம் லைக் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சீக்கிரம் 1K அடிக்க போகிறோம். 1K அடித்தோம், திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் 1Kலேருந்து. இப்போ நம்ம வந்து RSலேருந்து 100 வாட் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 28க்கோ 26க்கோ நடுவில் இருக்குது. இப்போ 27 வச்சுருக்க டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இதை வச்சு தான் பண்ண முடியும். இது வந்து நாபு, இதை அழுத்தி டெம்பரேச்சர் வந்து ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் வந்து கரெக்டான டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு வந்து ஃபஸ்ட்டு ஹீட்டரை போட்டுருவோம். ஹீட்டர் தண்ணி உள்ள வச்சு தான் ஆன் பண்ணோம். தண்ணி உள்ள வைக்காமல் ஆன் பண்ணிங்கன்னா ஹீட்டர் வந்து போயிடும். அதே மாதிரி ஹீட்டர் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, தண்ணி உள்ள இந்த வெளிலேருந்து எடுக்க போகிறீங்கன்னா 1/2 hour முன்னாடியே நம்ம ஹீட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா வந்து ஹீட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஹீட்டர் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் பொருள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்க ஹீட்டரெல்லாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேங்க்கில் செட் பண்ணுவோம். ஹீட்டரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவரான விடலாம். அபேஸ் இப்போ வந்து ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஹீட்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த ரெட் லைட் எரியும், பக்காவாக எரியுது. ரொம்ப நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹீட்டர் ஓரளவுக்கு டவுனில் இருக்காமல் செட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்குது. பார்த்து செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி. அபேஸ் இதாக பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டரு. நான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 120 rupees வாங்கினேன். பாருங்க ஸ்பாஞ்ச் ஃபில்டர். அதே மாதிரி ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து இந்த மாதிரி டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எப்படி கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஏர் பம்ப் இருக்குல்ல, நார்மல் ஏர் பம்பில் இந்த ஏரேஷன் வர டியூப் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டா போதும், கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இந்த டியூபை போட்டு இன்சர்ட் பண்ணலாம். டியூபை இப்படி போட்டு இன்சர்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகாம இருக்கும், வேற ஒரு காரணமும் இல்லை. நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டா இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இவனை போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. கைஸ், ஹீட்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபுல்லாக சூடாயிடுச்சு, நல்லா லைட்டாக இக்னிஷன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இறக்குவோம்.
மிதக்கிறோம். இப்போ ஏரேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஏரேஷன் டியூப் உள்ளே போகிறதுனால ஏரும் வரும், கீழே வந்து இந்த இடத்துல வந்து சக்காகும், தண்ணி அப்படியே சக்காகும். அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்பாஞ்ச் வந்து இதாகும். Had no need to fight tonight. டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்கோசம் பக்கெட்ல போட்டு ஃப்ளவரை வச்சிருக்கோம். எல்லாம் பக்காவா இருக்கு. இது பாருங்க, ஹீட்டர் கூட சூப்பரா ஆன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு ½ an hour ஆகணும் டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்கு. ரொம்ப சோர்வா இருக்கான். பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு. இவன் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய டேங்க்கு. இப்ப வந்து நம்ம ஓடு செட் பண்ணியாச்சு. தலைவர் பாத்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்காரு. உள்ள ஒரு மாதிரி ப்ளூயிஷா இருக்கு. உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு. பயத்துல இருக்காரு. ஸ்ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கலரைசேஷன் இவ்வளவுதான் இருக்கு. SRD வெரைட்டி ஒரு 3 inches தான் இருப்பான். என்டையர் டேங்க்லயே பாத்தீங்கன்னா தம்மா தூண்டு இருக்காப்புல. டவுலுண்டு ஆங்கர் அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. ஹீட்டர் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு, ஃபில்டர் அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. தலைவர் ஜாலியா இருக்கான். ஆனா அந்த ஃபில்டர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். கொஞ்சம் பழகிட்ட அப்புறம் சூப்பர் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போயிட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வந்து ஃப்ளவர் டேங்க் செட்டப் எப்படி பண்ணியிருந்தோன்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது இந்த அவுட்புட்டு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ளவரான் வந்து பார்த்தோன்னே. ஏன்னா இது வந்து 3 inches தான் இருக்குமே சைஸு. 3 inches சைஸ்க்கு ஒரு 2.25 அடி தொட்டி கொடுத்து அது வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்ததுனால ஃப்ளவரான் ஜாலியாக சுற்றுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒன்றுமே ரோம் பண்ணியிருக்காது, அங்கே எங்கேருந்து போயிருக்காது. ஏன்னா அது வந்து புது டேங்குக்கு வந்ததுனால இல்லை புது என்விரான்மெண்ட் வந்ததுனால ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இந்த ஃப்ளவரான் அந்த மாதிரி டைப்பு ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா புது விதமான என்விரான்மெண்ட்டுக்கு போச்சுன்னா ஒரு மாதிரி கூச்சப்படும். நான் இப்போ பார்க்குற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அது வச்சுருக்க, அது பின்னாடி தான் போய் ஒழிஞ்சிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வரோம். வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் அது நம்ம கூட செட் ஆகி நம்ம கூட பழகி அதுக்கப்புறம் ஒரு பாண்டு போவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சுது. யாரோ ஒருத்தங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க.
1K சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியல. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மனசு வச்சா முடியும். ஸோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு கிவேவே இருக்குது. பீட்டா ஃபிஷ் கிவேவே தான் தர போகிறோம். ஸோ என்ன ஃபிஷ் தரோம், எப்படி தரோம் சொல்லிட்டு வந்து 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து க்ளீனாக தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏற்கனவே நான் கிவேவேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் மக்களே. Until then, bye from Mandy Wishes.